இனிய காலை வணக்கம். தகவல் களம் பாகம் 26 சுவிஸிலிருந்து பவானி மூர்த்தி. ரத்தத்தை சுத்தமாக்கும் அவரக்காய். ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே நம் முன்னோர்கள் பருவகால சூழ்நிலைக்கேற்ப இந்த வகையான உணவுகளை சாப்பிட வேண்டும், அதை எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து கூறியுள்ளனர். வீட்டு தோட்டங்களில் வளர்க்கப்படும் அவரக்காய் அரிய வகை மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. அவரக்காயில் பிஞ்சுக்காயை அதிக அளவில் உணவாக சேர்க்கப்படுகிறது. நல்ல சுவையை கொண்டது, எளிதில் ஜீரணமாகும் தன்மை கொண்டதால் இதன் சத்துக்கள் விரைவில் உடலில் சேரும். இதில் சுண்ணாம்பு சத்து, விட்டமின்கள் இருப்பதால் இழைத்த உடல் தேறும். உடலுக்கு வலிமை. அவரை பிஞ்சுகளை எடுத்து நறுக்கி அதுடன் சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு சேர்த்து வதக்கி உணவில் சேர்த்து கொண்டால் உடல் வலுப்பெறும். நோய்க்கும் மருந்துண்ணும் காலங்களிலும் விரதம் இருக்கும் காலங்களிலும் அவரைக்காய் அதிகம் சேர்த்துக் கொள்ளலாம். இது உடலுக்கு வலுவை கொடுப்பதுடன் விரத மன அமைதியை பெருக்கவும் உதவும். சிந்தனையை தெளிவுபடுத்தும். பித்தத்தினால் உண்டாகும் கண் சூடு, கண் பார்வை மங்கல் போன்ற கண் பாதிப்புகளுக்கு அவரைக்காய் சிறந்த மருந்தாகும். அவரை பிஞ்சினை வாரம் 2 முறை சமைத்து உண்டு வந்தால் பித்தம் குறைந்து கண் நரம்புகள் குளிர்ச்சியடைந்து மங்கிய பார்வை தெளிவடையும். அவரைக்காயை அதிகம் உண்டு வந்தால் வெள்ளெழுத்து குறைபாடுகள் நீங்கும். ரத்தத்தை சுத்தமாக்கும். அவரை பிஞ்சில் துவர்ப்பு சுவை உள்ளதால் இது ரத்தத்தை சுத்தப்படுத்தும். இரத்த நாளங்களில் உள்ள கொழுப்பை குறைக்கும். இரத்த அழுத்தம், இதய நோய் உள்ளவர்கள் அவரைக்காய் அதிகம் சேர்த்துக் கொள்வது நல்லது. அதீத சிந்தனை, கோபம், எரிச்சல் வெற்றி போக்கும். உடலுக்கு மனதிற்கும் சாந்தத்தை கொடுக்க வல்லது. நீரிழிவை குணமாக்கும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அவரைக்காயை அதிகம் சேர்த்துக் கொண்டால் நீரிழிவு நோயால் உண்டாகும் மயக்கம், தலை சுற்றல், கைகால் மரத்து புதல் போன்றவை கட்டுப்படும். மலச்சிக்கலை போக்கும். வயிற்று பொறுமலை நீக்கும். மூல நோய் தாக்கம் உள்ளவர்கள் அவரைக்காயை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்வது நல்லது. சிறுநீரை பெருக்கும். சளி இருமலை போக்கும். சரும நோய்களை குணமாக்கும். முதுமையில் உண்டாகும் நோயின் தன்மையை அவரை பிஞ்சு மாற்றும். தசைநார்களை வலுப்படுத்தும். உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். சருமத்தில் உண்டாகும் பாதிப்புகளை குறைக்கும். இரவு உணவில் அவரைக்காய் சேர்த்துக் கொண்டால் சுகமான நித்திரை கிடைக்கும். முற்றிய அவரைக்காயை உணவாக சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக முற்றிய அவரைக்காயை முற்றிய வெண்டிக்காய் போன்றவற்றை சேர்த்து சூப் செய்து அருந்தினால் உடல் பலம் அடையும். நினைவாற்றல் அதிகம் தூண்டப்படும். நன்றி, வணக்கம்.